visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு அந்த visittemples.com வெப்சைட் மூலியமா நம்ம தமிழ்நாடு காஞ்சிபுரம் மாவட்டத்துல திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஸ்ரீ அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த திருமுக்கூடல் வந்து உத்தரமேரூர் தாலுகாவில் பழைய சீவரம் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் ஆகும். இந்த கோவில் சுமார் 1200 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவிலை கட்டிய சக்கரவர்த்தியோட பேரு ஸ்ரீ தொண்டைமான் சக்கரவர்த்தி. இந்த கோவில் வந்து பாலாறு, வேகவதி ஆறு, செய்யாறு 3 நதிகளும் சங்கமம் ஆகிற இடத்துல கட்டியிருக்கிறதுனால இதுக்கு திருமுக்கூடல் இந்த ஊரோட பேரு. ஸ்ரீ அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் கோவிலோட பேராகும். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் எதுவும் கிடையாது. கிழக்கு நோக்கி ஒரு பெரிய நுழைவாயில் இருக்கு. இந்த கிழக்கு நோக்கிய நுழைவாயில் பக்கத்திலேயே ஒரு பெரிய அரச மரம் விருட்சம் காணப்படுறது. அதை சுத்தி ஒரு சதுர வடிவமான மேடை அமைச்சிருக்கா. அங்க தெற்கு நோக்கிய ஒரு விநாயகர் விக்கிரகமும் கிழக்கு நோக்கிய பல நாகதேவதைகள் விக்கிரகமும் வச்சு வழிபடுறா. நுழைவாயில தாண்டி போனா முதல்ல ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது ஒரு பலிபீடத்தை பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரத்தும் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு 4 கால் மண்டபம் இருக்கு. அந்த 4 கால் மண்டப தூணு கீழ்ப்பகுதியில வந்து அனுமார் மற்றும் மகாவிஷ்ணுவோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். கோவிலுக்கு போகும் பக்தர்கள் ஒரு 3-4 படி மேலே ஏறிதான் மூலஸ்தான மண்டபத்தை சென்றடைய முடியும். இப்போ திருமுக்கூடல் ஸ்ரீ அப்பன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலை பத்தி அந்த கோவிலோட பட்டாச்சாரியார் திரு ஸ்ரீனிவாசன் சொல்றதை கேட்கலாம். சுவாமி பேர் பார்த்தீங்கன்னா அப்பன் வெங்கடேச பெருமாள் சுவாமி. சுவாமி பேர் பார்த்தீங்கன்னா அப்பன் வெங்கடேச பெருமாள் சுவாமி. சுவாமி இங்கே பார்த்தீங்கன்னா மும்மூர்த்தி சுரூபமாக காட்சியளிக்கிறார். சிவன், விஷ்ணு, பிரம்மாவை சுவாமி இங்கே ஒரு இடத்துல காட்சியளிக்கிறார். சிவன் போன்று தலையில் ஜடாமுடியும் நெற்றிக்கண் வச்சுருப்பார் சுவாமி. கார்த்திகை மாதம் தீபம் முடிஞ்சு 3ஆம் நாள்லேருந்து வைகுண்ட ஏகாதசி முன்னாள் வரைக்கும் சேவிக்கலாம். நெற்றிக்கண்ணும் ஜடாமுடியும் சேவிக்கலாம். கையில் காப்பா சுவாமி இருப்பார், சேவிக்கலாம். மகாவிஷ்ணுவா கையில் சங்க சக்கரம் வச்சுருப்பார் சுவாமி. கையில் பிரம்மஸ்வரூபம் அபயஸ்தம் தாமர்பூ வச்சுருப்பார். தாமர்பூ வச்சுருக்கார் சுவாமி. இங்கே மும்மூர்த்தி சுரூபமாக காட்சியளிக்கிறார். தொண்டைமான் சக்கரவர்த்திக்காகவும் மார்கண்டே மகரிஷிக்காகவும் பூமி தேவி தாயாருக்காகவும் சுவாமி இங்கே பிரதர்ஷனமாயிருக்கார். திருப்பதி பெருமாளுடைய கல்லாலான சங்க சக்கரங்கள் இங்கே தனியாக உள்ளன. இன்றைக்கி திருப்பதி போய் சேவிச்சிங்கன்னா தங்கத்தில் சங்க சக்கரம் வச்சுருப்பார். ராமானுஜராக கொடுக்கப்பட்டது சங்க சக்கரவங்க திருப்பதியில் கொடுக்கப்பட்டது. தொண்டைமான் சக்கரவர்த்தி ஒரு போருக்கு போகிற காலத்தில் ஒரு தோற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது. அந்த நேரத்தை தன் பக்தனுக்காக பெருமாள் சங்க சக்கரத்தை அனுப்பி போரில் ஜெயிக்க வைக்கிறார். தொண்டைமான் சக்கரவர்த்தி போரில் ஜெயிச்சுட்டு இங்கே சுவாமி இங்கே வரார். வரைச்சு திருப்பதி போய் பெருமாளை தரிசிக்க முடியும்னு வருத்தப்படுறார். வெங்கடேசன் தரிசிக்க முடியலன்னு. அந்த நேரத்தில் வந்து சுவாமி சொல்லியிருக்கார், சுவாமி எப்போ ரங்கநாதரை படுத்திருந்த பெருமாள் வர சொல்லி விமானம் சேவிச்சோன்னு தெரியும். ரங்கநாதர் கோபுரம் தான். சுவாமி சொல்லி கவலைப்படாத தொண்டைமான், நானே உனக்கு வெங்கடேசனா காட்சி அளிக்கிறேன்னு சொல்லி படுத்திருந்த பெருமாள் வந்து எங்கிருந்து நின்று விஸ்வதர தரிசனம் கொடுக்குறார். அந்த நேரத்தில் ஒரு ராஜா வந்து அப்பா வெங்கடேசா சொன்னதால் இவர் பேர் அப்பன் வெங்கடேச பெருமாள். உச்சவர்மூர்த்தி சீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார், பத்மாவதி தாயார். உச்சவர் பார்த்தீங்கன்னா சீனிவாச பெருமாள் சுமார் 1400 ஆண்டுகள் பழமையான பெருமாள். இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து வடக்கு பார்த்து நிற்கிறார். இங்கே வடக்கு நோக்கி நிற்கிறார். இங்கே பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு 3 ஆறு ஒன்று படுறதாலே ஊர் பேர் திருமுக்கூடல். இப்போ பார்த்தீங்கன்னா நேத்திர தரிசனம் நடந்துட்டுருக்கு. டிசம்பர் 29 வரைக்கும் சேவிக்கலாம் நேத்திர தரிசனம். டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. இந்த கோயில் சொர்க்கவாசல் உண்டு. என்ன சேவிச்சுங்க. மூலஸ்தானத்து மண்டபத்துக்குள்ளேயே கருடாழ்வார், ஆஞ்சநேயர், வெங்கடேச பெருமாள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமணிசை ஆழ்வார், மதுரை கவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமானுஜரோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். கோவிலுக்குள்ள நுழைஞ்சா மேற்கு நோக்கிய ஒரு சன்னதி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியோட சன்னதி. பிற கோயில்கள்ல ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துற மாதிரி இங்க வடமாலையோ இல்லை வெத்தலை மாலையோ சாத்த மாட்டா. அதுக்கு பதிலாக இங்க வந்து ஆஞ்சநேயருக்கு தேங்குழல் மாலை சாத்துறது வழக்கம். கோவிலோட வெளிப்பிராகாரத்துல வடக்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரோட சன்னதி. அதுக்கு அடுத்து இருக்கிற கிழக்கு நோக்கிய சன்னதி வந்து ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாளோட சன்னதி. இந்த கோவிலுக்குள்ளேயே பிரத்யேகமா ஒரு சொர்க்கவாசல், அதாவது பரமபத வாசல் இருக்கு. இந்த கோவிலோட விசேஷம் என்ன அப்படின்னா, காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், பழைய சீவரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள், அதை தவிர இங்க திருமுக்கூடல் அப்பன் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், இவா 3 பேரும் இதே இடத்துல காணும் பொங்கல் அன்னைக்கு ஒன்னா தரிசனம் தருவா. அப்போ ஏராளமான பக்தர்கள் இதை கூடி பார்த்து மகிழ்றது வழக்கம். இந்த கோவிலுக்கு ஸ்தல விருட்சமும் 3, அதே மாதிரி புஷ்கரணியும் 3 ஸ்தல விருட்சங்கள் என்ன அப்படின்னா தேவதாரு மரம், வன்னி மரம் மற்றும் சந்தன மரம் ஆகும். 3 புஷ்கரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தா பாலாறு, செய்யாறு மற்றும் வேகவதி ஆறு. இந்த கோயில் ரொம்பவும் பழமையான ஒரு கோயிலாகும். சோழர்கள் காலத்து கோயில். அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 17 கல்வெட்டுகளை இங்க கண்டெடுத்திருக்கா. அந்த காலத்திலேயே சோழ மன்னர்கள் நிலம்,
ஆடுகள், அப்புறம் தங்கம், நெற்குவியல்களை இந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்திருக்கா. இந்த கோவில் அந்த காலத்திலே ஒரு வேத பாடசாலை இயங்கி வந்தது. அதே மாதிரி கோயிலோட சம்பந்தப்படுத்தி இங்க ஒரு மருத்துவமனையும் அந்த காலத்து மக்களுக்கு சேவை செய்ய இங்க இயங்கி வந்தது. இந்த கோவில்ல மூலஸ்தானத்துல பூஜை விஷயங்களை கவனிச்சுன்னு வர்றது மாநில HRNC. அதே மாதிரி கோவிலோட சுற்றுப்பகுதிகளை கவனிச்சுன்னு வர்றது எல்லாமே ASI நிர்வாகமாகும். திருமுக்கூடல் அப்பன் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலோட பூஜை விஷயங்களை கவனிச்சுட்டு வரா 2 பேர். ஒன்று சுதர்ஷன் மற்றும் ஸ்ரீனிவாசன். நம்ம இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த கோவில் பற்றிய அனைத்து விவரங்களையும் நம்மளுக்கு எடுத்து சொன்ன திரு ஸ்ரீனிவாசன் பட்டாச்சாரியாருக்கு நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.